வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு எம்டி ஹேண்ட் சேனலில் இருந்தால் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஏன் இப்படி அசிங்கமாக பண்ணுறீங்க? மீம்ஸ் ரியாக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ. இர்ஃபான்ஸ் வியூ, பொட்டேட்டோ ஃபேஸ், டிடிஎஃப் வாசன். ஸோ தம்ப்நெயில் பார்த்தோன்னே ஒரு இதை கண்டுபிடிச்சேன் நான், ஒரு இஷ்யூவை பற்றி. அது இவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி லைட்டாக ஆர்வமாக இருக்குது. பேசுவாரா என்ன அப்படின்னு தெரில, பார்க்கலாம். ஸோ அந்த இஷ்யூவை பற்றி சிம்பிள் தான் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும், அருணோதயன், அவர் பேசியிருப்பார். 2 வீடியோ போட்டிருந்தாரு. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நல்லா டீசெண்டாகவே போயிருப்பார். செகண்ட் வீடியோ ஃபுல் அட்டாக் மோடில் இறங்கியிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக எடிட் பண்ணி ரீஅப்லோட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான் அப்படின்னு ஒரு சேனல், SIMPL, மேலே கூட இங்கே தரேன், இந்த இடத்துல வரும், சிம்பிள் தான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி அவர் வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நம்ம இப்போ எம்டி ஹேண்ட் சேனலில் இந்த வீடியோ பார்த்துடலாமா? பார்த்தவொடனே நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிற ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்போ கம்பேக் கொடுக்க போறீங்கன்னா? ஐயோ கேட்காதீங்கப்பா. லாஸ்ட்டாக ஒரு படம் வந்துச்சுல. வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மீம்ஸ் ரியாக்ஷனுக்கு கிப்லியா, இது செம்ம ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. நான் கார்ல போய் ரோட்ல இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய போறேன். காரை எடுக்காம இருக்கிறதே மக்களுக்கு செய்யற பெரிய உதவிடா. ஃபன் அண்ட் டார்க்குங்க, செம்ம டார்க்குங்க. ஆக்சுவலாக அது இன்னொரு விஷயம் பற்றி பேசியிருக்கேன். ஆமா நண்பா, அதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நானும் அந்த இர்ஃபானோட ரீசன்ட் வீடியோ பார்த்தேன். ஒரு உதவி செய்ய போற இடத்துல சாணி அடிச்ச மாதிரி ஆகிட்டாரு. அந்த வீடியோ சிம்பிள் தான், சேனல்ல பிளாக் பண்ணிருப்பாங்க. என்ன ஆக போதோ பார்க்கலாம். அவங்க அசிங்கமா பண்றாங்களா இல்ல இவரு அசிங்கமா பண்றாரான்னு தெரியல. ட்ரிகர்ட் செகண்ட் வீடியோ நீங்க சிம்பிள் தான். மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான், அதை கண்டிப்பா நான் அப்ரிஷியேட் பண்றேன். அதுக்குன்னு நீங்க எப்படியா பண்ணுவீங்க? காருக்குள்ளே உட்காந்துக்கிறது, விண்டோ வழியா கொடுக்கறது, அதை அவங்க எப்படி வாங்குவாங்க? கையை விட்டு தானே வாங்குவாங்க. கஷ்டப்படுற மக்கள் வந்துட்டு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும்போது அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்க, இவர் இவ்வளவு வச்சிருக்காரு, ஆனா எல்லாரும் கொடுப்பாரு. ஒருவேளை நமக்கு கிடைக்காம போயிடுமோ, நமக்கு அது கிடைக்காதோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து வாங்க தான் செய்வாங்க, கையை விட்டு வாங்க தான் செய்வாங்க. அதுக்கு நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு, அதை காமெடி பண்ணிக்கிட்டு, அதை வந்துட்டு ஒரு வீடியோ வேற போட்டுக்கிட்டு, அதுல ஒரு மியூசிக் வேற பண்றீங்க. இல்ல, உங்க யாருக்குமே இது தப்புங்கிறதே தெரியவே தெரியலையா? உனக்கு இதெல்லாம் தப்பா தெரியலையா? சரி, அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு வச்சுக்கீங்க, அதை நீங்க எடிட் பண்ணும்போது உங்க எடிட்டர்ஸ்க்கு யாருக்குமே தெரியலையா? உங்க டீம்ல உள்ளவங்க யாருக்குமே தெரியலையா? இதே வேலையா இன்னுமே அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இதை வந்து தெரிஞ்சு பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களா? ஒரு மனுஷன் ஒரு தடவை தப்பு பண்ணலாம், 2 தடவை தப்பு பண்ணலாம், எத்தனை டைம்டா? ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. ஒருவேளை நம்ம ட்ரெண்ட்லயே இருக்கும்னா இது மாதிரி கான்ட்ரோவர்சி வந்து அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேலவாங்க. எப்படி விடியா ஊருக்குள்ள அவன் சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு. என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படுறியா? ஃபார்முலாவை நாமும் ஃபாலோ பண்ணணும். நான் இவருக்காக மட்டும் சொல்லல, பொதுவா எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கஷ்டப்படுற மக்கள், ரோட்ல இருக்கிறவங்க, எதுவுமே இல்லாதவங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோமோ இல்லையோ அவங்க கிட்ட கொஞ்சம் கைண்டா இருப்போம். உன்னால முடிஞ்சா கொடு, முடியலனா இல்லன்னு சொல்லி அனுப்பிடு. உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாலோ இல்ல காசு கேட்டா கூட இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, ஒரு கைண்டா சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு அவங்க கிட்ட ஒரு திமிர்த்தனம் காட்டுறது, ஆட்டிடியூட் காட்டுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நாம இப்ப இவ்வளவு சொன்னா கூட இன்னொரு 3 மாசம் கழிச்சு இன்னொரு விஷயம் வரும் பாருங்களா. ஒட்டு துணி இல்லாம நடந்து போறேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து சொன்ன மாதிரியே வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க எப்போ வந்து அந்த மாதிரி நீங்க நடக்க போறீங்கன்ட்டு. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? என்ன ப்ரோ, இப்போ துணி இல்லாத நடக்கணும், அவள் தானே பண்றேன் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ற ப்ரோ? டி-ஷர்ட் யார் வேணா கேட்டுவாங்க ப்ரோ. ப்ரோ 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 என்ன ப்ரோ பண்ற? டேய், உனக்கு என்ன அவன் பார்க்கணுமாடா? அடங்கோ ப்ரோ ப்ரோ, சென்சார் கூட கட் பண்ண முடியாது ப்ரோ. போதுமா? நடக்கிறேன், துணில தான் நடக்கிறேன், கவர்ல தான் நடக்கிறேன்.
ப்ரோ வேற லெவல் ப்ரோ நீங்க ப்ரோ ஏண்டா அவனே ஒரு கிறுக்கு பண்ணிட்டு இருக்கான், அதை வந்து இவன் விசில் அடிச்சு ப்ரோ நீங்க வேற லெவல் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க, என்கரேஜிங். யாரா நீங்க? இப்படி தயா எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுறாங்க, எங்க போய் முடிய போதோ. மஞ்சம்மா காமிச்சுக்கிறாங்கல்ல டோனி ஃபேன்ஸ், அவனுக்கு இந்த மாதிரிலாம் யாரா ஒருத்தன் பண்ணுவானா? டேய் 28ஆம் தேதி ஹோம் கிரவுண்ட்ல டேய் நீ பண்ணதே ஒரு கிறுக்கு தானோ, அத வேற நீ சேலஞ்ச் வேற பண்ற, நீங்க இப்படி பண்ண முடியுமான்னு? ஐபிஎல் வந்தாலே போதும் இது மாதிரி பல லூஸ் கிளம்பிடுறானுங்க. ப்ரோஸ் கான்ஃபிடன்ட் லெவல். டிக்கெட் கிவ் அவே பண்ணுங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன் டிக்கெட். அண்ட் வந்து டிக்கெட்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா எல்லாரும் போயிடுங்க. சப்போஸ் டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தயவு செஞ்சு பிளாக்ல வாங்கிக்கலாம். அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பிளாக்லனா வாங்கிட்டு போக கூடாதான் டிக்கெட்டு. அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லைஃப்ல இருக்குல்ல. பாருங்களேன், இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் தான் எல்லாருக்குமே தேவைப்படுது, எல்லாருக்குமே வேணும். கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், அது தப்பு இல்ல. அவனும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், அப்பப்ப அவரும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. ஆனா அடுத்த வருஷமே படம் ரிலீஸ் ஆக போகுது, இன்னொரு படம் தான் நடிச்சிட்டு இருக்காருல்ல. நீயும் நானும் சேர்ந்து நடிச்சோம்ல படம் ஐபிஎல் இந்தியன் பீனல் லா நெக்ஸ்ட் மந்த் வருது. அந்த படம் ரிலீஸ் ஆகி அதோட பிரஸ் மீட்ல சொல்லுவாரு நம்ம கிட்ட, எல்லாம் சிரிச்சிருந்தீங்களா பாத்தீங்களாடா, இப்ப நான் இப்ப எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகிட்டேன், நீ வேணா பாரு நான் பெரிய Next நடிகை month ஸ்கிரீன்ல வருதா? ஆடுவேன் தமிழ்நாடே. மே அர்ஜுன் தானே போட்டிருந்தாங்க. நடந்தாலும் நடக்கும். நான் அன்னைக்கு இதெல்லாம் பேசுறாங்க. ஆனாலும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இவரோட படம் வரணும், அதுக்கு நான் ரிவ்யூ பண்ணணும் ரொம்ப ஆசை, வரதான் மாட்டேங்குது. இந்த வருஷமாவது கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். வந்தா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நான் போடுவேன் கண்டிப்பா. நான் டிக்கெட் பிளாக்ல வாங்கி அதை ரிவ்யூ பார்த்துட்டு அதை ரிவ்யூ பண்ணி போடுவேன் கண்டிப்பா. நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அந்த கான்ஃபிடென்ட் நான் ஜெயிக்க வைக்கிறேன். நான் வாங்குறேன் ப்ரோ பிளாக்ல டிக்கெட், நான் வாங்குறேன். உங்களோட கான்ஃபிடென்ட் நான் ஜெயிக்க வைக்கிறேன். தென்பாட்டு சீமையிலே தென்பாண்டி. Yes, you're singing the lyrics wrong. I don't know the lyrics. I just know the song. The vibes தான் தெரியும். I know the vibes. Which film is that song? Dude, don't ask me such things. Tell now. You tell. Tell me. Sajiniya. Rajiniya. Actually, I'm actually தென்பாண்டி சீமையிலே ரஜினின்றார் அவரு. அவர் தான் சொன்னார். நான் I'm too sigma to answer this question actually. டேய் என்னடா இது நிலைமைய பாருங்க. உருளைக்கிழங்கு தென்பாண்டி சீமையில பாட்டு என்ன படம் தெரியல. சின்ன வயசு கேரக்டர் அது வந்து ரஜினியோட படமா சொல்றாங்க அந்த டீம்ல உள்ளவங்க. கமல் சின்ன வயசு கேரக்டர் இருக்கும்போது அந்த தெரியாதுங்க, ஒன்லி வைப் தான். அடியே இந்தியாங்கறனால தாண்டி இந்த போஸ்ட் எல்லாம் உன் பருப்பை கொண்டு போய் துபாயில வச்சிருக்க. இத வச்சு ஒரு ரீல் கூட பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு யாருக்கும் மேட்ச்? இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் மேட்ச். சிஎஸ்கேயா? அப்ப விராட் கோலி ஆடுவார்ல? விராட் கோலியா? சிஎஸ்கேனா டோனிடி. நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்மளுக்கு வைப் தான். ஓ நம்மளுக்கு வைப் தான். இது ஓல்ட் மீம் தான். அவங்கள ட்ரால் பண்ணிருக்காங்க. ஒரு கெட்ட பையனா சாட் நான் சாட் பண்ணத பாக்குறேன், அப்புறம் பேசுறேன். ஓகே, இந்த வீடியோ நான் பாத்துறேன். பரிதாபங்களே இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ரொம்ப பழைய மீம், ஆனா இப்ப பார்த்தாலும் அல்டிமேட்ரா அது. சும்மாடா அப்படி பாக்குறது, அப்படி திரும்பி பாக்குறது எப்பயுமே செட் ஆகும். எப்போ நம்ம பஸ்ல போனாலும் சரி, இடையில கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெயின்ல போனேன், அப்பயும் இந்த மீம் எனக்கு கரெக்டா சூட் ஆச்சு. இதுக்காகவே அந்த ஒரு ஸ்கிரீன் அந்த இது சைடுல இருந்து பார்த்தா தெரியாத மாதிரி இருக்கும். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். பெஸ்ட் விஷஸ் கால் பண்ணிருக்கோம் சார். பிசினஸ் சோர்ஸ் தேவைப்படுதுங்களா சார்? எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? பெஸ்ட் விஷஸ் அசோசியேட் சார், ஆபீஸ் ஸ்டேட். கால் பண்ணிருந்து சேலம் சார், பட் ஆல் ஓவர் தமிழ்நாடு பிசினஸ் லோ படிக்கணும் சார். நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, ஆனா எனக்கு எந்த அளவுக்கு விவரம் தெரியாது. வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து பேசுறேன்னு சொல்ற மாதிரி என் காதுல கேக்குது. வெஸ்ட் இண்டீஸ் பெஸ்ட் விஷஸ் அசோசியேட் சார். உங்களுக்கு ஜலதோஷம், தல்லை, காய்ச்சல், இருமல் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசம் வாங்கி போட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா அப்படின்ற மாதிரி அந்த கான்வோ அப்படியே போயிடுச்சு. வழியே இல்ல. ஓகே ஓகே சார்.
வாங்கி போட்டுட்டு எனக்கு திரும்ப கூப்பிடுங்க பேசுவோம். திரும்ப கூப்பிடுங்க பேசுவோம். ஓகே தேங்க்யூ. இந்த மீம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த சாங் மியூசிக் பேக்ரவுண்ட் ஓடிச்சுல என்ன படத்துலன்னு கேட்டு அப்புறம் தான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஜானி இது மாதிரியே நாமளும் வந்து கொஞ்சம் ஜாலியா பேசுவோம்டா அப்படின்னு சொல்லி பேசினா முடிச்சு வேலையை பாரு எங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் ரிப்ளை வரும். ஹலோ அப்புறம் அவங்க சிரிச்சாங்கல்ல அது ஒரு மாதிரியே வைபா. நமக்கு வைப் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. அந்த மாலை தேவைப்படுது உங்களுக்கு கருங்காலி மாலை. அதோட பவர் என்னன்னு சொல்றீங்களா கொஞ்சம்? இது சொல்றேன் கண்டிப்பா. உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன தேவை உங்களுக்கு எதுக்காக வேணும்னு நினைச்சு கால் பண்ணீங்க நீங்க? எனக்கு பசங்கள்லாம் ரொம்ப சண்டைக்கு வரானுங்க. அவங்க வராத அளவுக்கு எப்படி மேடம் பண்ணலாம்? நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் சண்டைக்கு யாரும் கூட்ட வர மாட்டேன். வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருங்க சரியா? மூடிட்டு போன வேண்டாம். கஷ்டம் இருக்காரு எப்படி பேசுறாரு இவரே கலாய்க்குன்னு சொல்லி தான் கால் பண்ணிருப்பாரு போல. இதெல்லாம் பழைய காலத்தை கடிங்கா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு காமெடியா. அதுல ஒண்ணு உருட்டா தான் இருக்கும் மேக்ஸிமம். அந்த கருங்காலி மாலை போட்டா அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்ற மாதிரி. இறந்து போயிட்டாங்கண்ணே. சோட்டா பீமா? ஆமா டோலக்பூர்ல அவன் செத்து போயிட்டான். அவன் சுத்த பிடிச்சு கடுப்பா இருந்துச்சு அப்பப்ப கேட்டுட்டு இருக்கேன். ஜாலியா அப்பப்போ பாப் போட்டு அது ஜாலியா இருக்கும்போது கேட்டா அது ஒரு ஃபன்னா இருக்கு. டு சோஷியலைஸ் in this toxic world. வெச்சீங்கன்னா தோலை ஊத்தி போடுவேன். அண்ணா தோலை உரிக்கிறதோட விட்டுறாதீங்க. லைட்டா உப்பையும் தடவி விட்டுருங்க. எகத்தாளம் நமக்கு பிடிக்காது. ஒண்ணு போடு. இந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நம்ம கேஷுவலா ஜாலியா பேசுவோமே. ஏன் நமக்கு சைலண்டாவே இருந்துகிட்டு ஜாலியா பழகுவோமே. வாங்க பழகலாம். கான்வோ லைட்டா பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஜாலியா அடி கேஷுவலா பேசலாம் பார்த்தா சொன்னனாச்சிங்க முடிஞ்சிருச்சு. யாருண்ணே? அண்ணியா? இந்த பாருங்களே இவன் போகல யாரு அண்ணியா ஆரண்யா காட்டம் அசிங்கப்படுத்திடுறாங்க. சும்மா அப்படியே ஜாலியா நம்மளும் சேர்ந்து பேசலாம் அப்படின்னு நினைச்சா அப்படியே ஒரு ஆயிரம். மை பர்த்டே ஆள உர்றா மீ ஆன் அதர்ஸ் பர்த்டே ட்ரீட் குர்றா விலைக்கு போறது. ஆமா மத்தவங்க பர்த்டே வந்தா ட்ரீட் குடான்னு கேட்டுட்டு இருப்போம். ஆனா அதே நம்ம பர்த்டே வந்தா வீட்டுக்கு போக பஸ் டிக்கெட்டுக்கு பாக்கெட்ல சில்லற கூட இல்லடா. பாக்கெட்டே இல்ல. எல்லாருக்கும் உள்ளதுதான். ஒரு டைம் நம்ம ட்ரீட்டுக்கு போயிட்டோம். அது ட்ரீட்டும் கேக்குறது இல்ல குடுக்குறதும் இல்ல. இல்லனா நல்ல தம்பி ஞாபகம் இருக்குல அத ட்ரீட்டுக்கு இப்பலாம் கான்டாக்ட் ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ புலி வாலை பிடிச்சிட்டீங்க மிஸ்டர் நல்ல தம்பி. வாலை விட்டீங்கன்னா புலி உங்களை கடிச்சிரும் மிஸ்டர் நல்ல தம்பி. கோவா ஃபுல் ஸ்கேம். டோன்ட் கோ பேக்கேஜ் ரைடு. இதுதான் ரயில். பார்த்துங்க அப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு தான். இது கூட கொஞ்சம் அதிகமா போறாங்கடா. போற மாதிரி இருக்குடா. கோவால நடக்கிற பல ஸ்கேம்ஸ்ல இது ஒண்ணு. நாங்களும் கோவாக்கு போனோம். கோவாக்கு போயிட்டு இந்த பேக்கேஜ் ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ரைடுனா சேர்த்து ஒரு ரைடா கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு பேக்கேஜா ஒரு பிரைஸ் சொல்லுவாங்க. அதுல போய் ஏமாந்ததாண்டா மிச்சம். என்ன எல்லா ரைடுமே நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனா என்னன்னா போறதும் தெரியாது வரதும் தெரியாது. அதுக்குள்ள டீலர் வந்துச்சா ஒரு சுத்து முடிச்சிட்டு இருப்பாங்க. நல்லா இருந்துச்சா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா அழைச்சிட்டு போவோம், கொஞ்சம் ரொம்ப தூரம் அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேக்கேஜ்ல போனோம் தனியா மட்டும் 1000 கொடுத்து ஒரு ரைடு போயிட்டு வந்திருக்கலாமே அப்படிதான் தோணுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் தெண்டை அந்த ஒரு நாள் அப்படியே போச்சு. இவனுங்க எல்லாம் ரைடு முடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அது வரைக்கும் நம்ம போட்லயே உட்காந்துட்டு கிடக்கணும். அதுவும் ஒரு ரவுண்ட்ல சுத்தி நம்ம விட்டுருவானுங்க. நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ற? நல்லா இருக்க மாட்டாடா தம்பி. நல்லாவே இருக்க மாட்டான். அதுக்கு தான் என்ன பண்ணனும்னா பிடிக்குதோ அந்த ரைடை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம போய்க்கணும். இவனுங்க நம்பி பேக்கேஜ்ல போனீங்கன்னா வச்சுங்க காசும் வேஸ்ட் ஒரு நாளும் வேஸ்ட். நீங்க நாசமா போயிருவீங்க. அதே மாதிரி கோவாக்குனே ஒரு தனி வீடியோவே போடலாம்டா. எந்த இடத்துல நீங்க சாப்பாடோட ரேட்டை கேட்காம போய் வாய வச்சிடாதீங்க. 4 இட்லி தான் சாப்பிட்டேன். 4000 ரூபாய் பில் வந்திருக்கு. 4 இட்லி 4000 ரூபாவா? ஓகே அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ரொம்ப பிடிச்ச நடிகர்னா யார்? விஜய் தான். இப்போ ஏதாச்சும் ஒரு டயலாக் சொல்லலாமே. சொல்லலாம் ஏதாச்சும் பாடுறேன். சரி பாட்டு பாடுறியா? நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் அக்குள்ள முடி இருக்கும் அது மூந்து பார்த்தா நாத்தரிக்கும்.
அது நக்கி பார்த்தா உப்பு பாரிக்கா, அதான் எனக்கு தெரியும். அது இவர் பிளர் பண்ணியிருக்காரு. ஒரிஜினல் வீடியோ எப்படி இருந்திருக்கான்? பிளர் பண்ணாம தானே இருந்திருக்கான். சின்ன பிள்ளைய போட்டு எத்தனை பேர் திட்டினாங்களா என்னன்னு தெரில. சின்ன பசங்கிட்ட போயிட்டு பெரிய ஆள் மைக் நீட்டுறதே ஒரு இதாக, அது சரியா தப்பானே எனக்கு சொல்ல தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே அந்த மாதிரி தான் அந்த ஸ்கூல் பசங்கிட்ட போய் எக்ஸாம் இப்படி பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ மைக் பிடிச்சிட்டு கேட்பாங்கல்ல, அது இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ ஓகே, நைஸ், நல்லா இருந்துச்சு வீடியோ. நான் சொல்கிறேன்னு இருந்தேன்ல அந்த ஒரு இஷ்யூவை பற்றி. ஸோ பேரை சொல்கிறது கூட எது என்னங்க இர்ஃபான் அந்த இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபஸ்ட் இந்த மாதிரி கொடுக்க போகிறோம், சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்னாலே இறங்கி போய் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு மேனர்ஸ், நாகரிகமாக நான் பார்க்குறேன். எங்கள் வீட்டிலே எப்படி தான் யாராச்சும் வந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், காசு கேட்டு சாப்பாடு, மோஸ்ட்லி காசு கேட்டு தான் வருவாங்க. வந்தாங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இறங்கி போய் கொடு அப்படி தான் சொல்லுவாங்க. அதான் ஃபஸ்ட்டு, காசு எவ்வளோ கொடுக்குறியோ இல்லையா, 1 ரூபா கொடுத்தா கூட இறங்கி போய் கொடு, அதான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம படி தானே இருக்கும், வீட்டிலேருந்து இறங்கும்போது படியில் இறங்கி தானே போவோம். அவங்க படி வெளியில் இருப்பாங்க, ஓகேயா, வாசலை படியை தாண்டி இருப்பாங்க. நான் மேலே இருந்துக்கிட்டே இப்படி நீட்டிட்டு கொடுக்குறேன்னா அதுவே ஒரு என்ன சொல்கிறது, டிஸ்கிரிமினேஷன் மாதிரி இருக்குல்ல, அதுவே பண்ணக்கூடாது. எங்கள் வீட்டில் இறங்கி போய் கொடு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அது ஒன்று எனக்கு தோணுது அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். செகண்ட் வந்து அவங்க சாப்பாடு வாங்குறாங்கல்ல, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர்த்த பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்க வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து அவங்க லிமிட்டடாக வச்சுருந்துருப்பாங்க. ஃபுட்டு கொடுக்குறவங்க வந்துட்டு ஒரு 10 வச்சுருக்காங்க, இங்கே 15 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேர்த்துக்கு இருக்காது, இல்லைனா இருக்குன்னே சொல்லிவிட்டு 10 பேர்த்துக்கு மட்டும் கொடுத்துட்டு, இல்லைனா போயிட்டு வந்துடுறேன், இன்னும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம கூட போயிருந்துருக்கலாம். அதை அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த மாதிரி. அதனாலே எனக்கு கொடுங்கன்னு முண்டியடிச்சிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் வந்து ஒரு இப்படியும் பாசிபிலிட்டி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன், எனக்குமே தெரியாது. ஸோ அதனாலே முண்டியடிச்சு தான் வருவாங்க. ஏன்னா அவங்க பசியில் இருப்பாங்க, கிடைக்காம கூட போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முந்தியடிச்சு தான் வருவாங்க. கை உள்ளே வர்றது, ஏன்னா உள்ளே தான் இருக்காங்க அப்படின்னமா கையை உள்ளே தான் விடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இறங்கி வந்து பண்ணால் தான் அந்த இடத்துல அது எல்லாமே எதுவுமே நடந்திருக்காது, அந்த மாதிரியான விஷயங்களே நடந்திருக்காதுன்னு தோணுது. இறங்கியிருந்தாலே அதில் மோஸ்ட்லி எந்த ஒரு இஷ்யூமே வந்திருக்காது, தப்பாகவும் போயிருக்காது அப்படின்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன் அந்த வீடியோ பற்றி. சரி, அதான் சொல்லலான் இருந்தேன். இல்லை உங்களுக்கு எதுவும் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நான் சொல்கிற மாற்றுக்கு இருந்தாலும் கூட கமெண்ட் பண்ணுங்கள். எம்டி ஹேண்ட் சேனலில் இருந்து இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, வேலை இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்குறேன். பை கைஸ்.